உழைக்காமல் தலைவரான ஒரே நபர் அண்ணாமலை என எடப்பாடி பழனிசாமி பேசியதற்கு அண்ணாமலை காட்டமாக பதிலளித்தார். இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி குறித்து விமர்சிக்க அண்ணாமலைக்கு தகுதி இல்லை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் KP முனுசாமி, RB உதயகுமார் ஆகியோர் பதிலடி கொடுத்துள்ளனர். எல்லாரும் உழைத்து பதவிக்கு வந்தவர்கள், உழைக்காமல் பதவிக்கு வந்த ஒரே தலைவர்னா பாரதிய ஜனதா கட்சி தலைவர் கொடுத்திருந்தாங்க. அவர் என்ன உழைப்பு கொடுத்தாரு பாரதிய ஜனதா கட்சிக்காக? அந்த பாரதிய ஜனதா கட்சியில் எத்தனை பேர் முன்னணி தலைவர்கள் இருந்தாங்க, அவருக்குலாம் அந்த வாய்ப்பு கிடைக்கல. இவர் ஏதோ வழியில் தலைவர் பதவி பெற்றார். அதை வைத்துக்கொண்டு இன்றைக்கு தலகால் புரியாமல் ஆடிக்கொண்டிருக்கின்றார். இன்னைக்கு மைக் கிடைச்சா போதும், எந்த அளவுக்கு பொய் பேசணுமோ அந்த அளவுக்கு பொய் பேசுகின்ற ஒருவர் தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர். நம்முடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தொலைபேசி மூலமா கூப்பிடுறாங்க. 2019 வாரணாசியில் மோடி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய போறாங்க. எல்லா முதலமைச்சர்களும் கூட்டணி கட்சியினுடைய முதலமைச்சர்களும் அங்க போறாங்க, நீங்களும் வாங்க நான் போலான். அதற்கு எடப்பாடி பழனிசாமி சொன்ன பதில் என்னன்னா, தோற்க போகிற மோடிக்காக நான் எதற்கு வாரணாசிக்கு வர வேண்டும் என்று சொன்ன பதில். இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லட்டும். என்னுடைய தலைவனை பற்றி எப்படி எடப்பாடி பழனிசாமி அன்று பேசினாரோ, மானமுள்ள அண்ணாமலை அன்றிலிருந்து கூட்டணி கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமியை எப்பொழுதும் நான் ஏற்றுக்கொண்டது கிடையாது. இவரை போல எங்கோ சுத்தி விட்டு யாருடைய சிபாசினாலோ மாநில தலைவருக்கு வந்து விடவில்லை. அவருடைய வரலாறையும் இவருடைய வரலாறையும் எடுத்து பார்ப்பேன் என்று சொன்னால் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வரலாறு. இவர் சொல்லுவதற்கு எந்தவித தகுதியும் இல்லை. 2026 அதிமுக 4வது இடத்துக்கு சென்றுவிடும் என்று சொல்லுகிறார். அவருக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், 2026 அப்பொழுதும் தேர்தல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திமுகவுக்கும் தான் தேர்தல். ஆகவே பதவி வெறி, அதிகார வெறி, அதிகார மோகத்தாலே, பதவி மோகத்தாலே, மன அழுத்தத்தாலே மனநலம் கலங்கி சித்தம் கலங்கி சித்தப்பிரமை பிடித்தவர் போல அவர் பேசி வருவது தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. மன அழுத்தத்தால் இன்றைக்கு உளறி வருகின்ற ஆக்டோபஸ் அண்ணாமலை மனநல மருத்துவரை உடனடியாக சந்திக்க வேண்டும். அப்படி சந்திக்க முடியவில்லை என்றால் எங்களிடம் சொல்லுங்கள், நாங்கள் எல்லாம் சைக்காலஜி படித்திருக்கிறோம். ஆகவே மனநல மருத்துவத்தை பற்றி நாங்கள் நன்கு அறிந்திருக்கிறோம். உரிய மருத்துவரை உங்களுக்கு மதுரையிலே கூட சேர்த்து விடுவதற்கு எந்தவித கட்டணம் இல்லாமல், ஒரு பைசா கட்டணம் இல்லாமல் நாங்கள் சேர்த்து விட்டு அந்த புண்ணியத்தை நாங்கள் சேர்த்துக் கொள்வதற்கும்